ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ காத்திருந்தது போதும் தங்கமே. தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உன்னை நடத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தருகின்றது. அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், அத்தனையும் நீ சந்தித்து விட்டாய். போதும் என்று சொல்லும் அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து விட்டது. ஒரு முறை 2 முறை வீழலாம், ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தங்கமே. தோல் தாங்கி கொடுத்து உன்னை அரவணைக்க அப்பா நான் இருக்கின்றேன். 100 முறை நீ உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உன் சாய்தேவா தருகின்றேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்பொழுது விடிவு காலம் வந்துவிட்டது. உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்கவே அப்பா நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனிதர்களை நினைத்து நீ கவலை கொள்கின்றாய். அனைத்திலிருந்தும் விடுபட போகின்றாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள், உன்னுடைய பெற்றோர், கணவர், குழந்தைகள் என ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நீ அவர்களை நினைத்து கவலைப்படுகின்றாய். இறுதியில் உன்னை நீயே மறந்து விடுகின்றாய். கவலை கொள்ளாதே தங்கமே. உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றி வைத்தேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். நானே வருவேன் உனக்காக. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி பல அற்புதங்களையும் காண்பாய். எப்பொழுதும் உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும். கிடைத்தது நிலைக்கும். நீ இப்படி நிம்மதியின்றி எப்பொழுதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும் பொழுது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன். வா தங்கமே, என் மடியில் தலை சாய்த்துக்கொள். உன் அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நீ உணரும் தருணம் வரப்போகின்றது. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கின்ற பொழுது எதற்காக நீ இப்படி உங்களை வருத்தி கொள்ள வேண்டும்? நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவரின் வாழ்வில் குடிபுகுந்துவிடும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் இதோ வந்துவிட்டது. உன் அன்பில் நான் உருகி போயுள்ளேன். நீ கேட்டதையும் உடனே தரப்போகின்றேன். அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்திருக்கும். நீ என்னை மனதார ஒரு முறை நிறுத்தாலே மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னுடைய அருகில்தான் இருப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்பு நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகின்றாய். உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ, அந்த நொடிப்பொழிலில் இருந்தே உனக்காக நான் இருக்கின்றேன். அதற்கு முன்பாகவும் சரி, அதற்கு பின்பாகவும் சரி, என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயி தாயின் பிள்ளையாய் வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன் கண்ணீரை துடை. உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியக்கூடாது. இது உன் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா, உன் சாயப்பா, உன் துவாரகமாயி தாயின் ஆணை. நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் உன்னை சுமந்து காத்து அரவணைத்து வளர்ப்பேன். இன்னும் 3 நாட்களே உள்ளன. உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயம் நடக்கும். அதை உன்னால் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். அது என்னால் தான் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து கொள் தங்கமே. என்னை நம்பு, உன்னை நிச்சயம் கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம்.